வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இப்ப ரீசெண்டா நம்மளுடைய தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிஞ்சது இல்லையா? இது முடிஞ்ச கையோடு பல பேர் பல அஜெண்டாக்களை கிளப்பிட்டு இருக்காங்க. அதாவது முக்கியமா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி டிவிகே கட்சி மேல சில கான்ட்ரோவர்சி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. சில அவதூறுகளை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஓப்பனா சொல்லிடலாமே. ஏன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தேர்தலையும் அவர் எதிர்கொள்ளல. அது பிஎம் எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சிஎம் எலெக்ஷனா இருக்கட்டும், எதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இப்போ ரீசெண்டா 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சிஎம் கேண்டிடேட்டுக்கு அவர் போட்டி போட்டிருக்காரு அப்படின்ட்டு இந்த 2026 எலெக்ஷனை தான் நம்ம எடுத்துக்கலாம். இது போன்ற ஒரு சமயத்துல ஒரு சிலர் ஏன் டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய சிலர் கூட இதை பேசுறாங்க. அது எப்படி பேசுறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன கணக்கின் அடிப்படையில இது தெரியுதுன்றது எனக்கு தெரியலங்க. அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 18 தொகுதியில ஜெயிப்பாரு, 25 தொகுதியில ஜெயிப்பாரு, இல்ல 18 தொகுதியில தான் ஜெயிப்பாருன்ட்டு இவங்க எப்படி முடிவு பண்றாங்கன்றது எனக்கு தெரியலங்க. இந்த இடத்துல நிறைய நபர்கள் எப்படி சொல்றது, தமிழ்நாட்டை சார்ந்து உலக அளவுல இருந்து டிவிக்கு ஓட்டு போட்டிருக்கக்கூடிய நபர்கள் மனசுல அடுத்து விஜயண்ணா சிஎம் ஆயிடுவாரு, அவர் ஒரு பெரும்பான்மையை பெற்றுவாரு அப்படின்றவங்களுடைய அந்த நம்பிக்கையில இவங்களே ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வராதுக்கு முன்னாடியே இவங்க இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்றது அவங்களுக்கு உண்மையாவே முகசுளிப்பாக மாறுது, ஒரு மன கஷ்டமாக மாறுது. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ரிசல்ட் எப்படி இருந்தாலும் வரப்போகுது தானே, அதுல இருந்து நல்ல ரிசல்ட் வரப்போகுது தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையினோர் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்பிக்கையா இருக்காங்க, கான்பிடண்டா இருக்காங்க. விஜய் அண்ணா ஜெயிப்பாரு, எங்க அண்ணா ஜெயிப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க. ஆனா இந்த சும்மா ஒண்ணுத்துக்கு போதாத விஷயத்த பேசி இந்த வியூஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலது சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுங்க ஏதோ டிவிக்கு சப்போர்ட் பண்றோம், விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு சோ அந்த இடத்துல டவுன் கிரேடா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சொப்பமான தொகுதியை தான் அவர் ஜெயிச்சிடுவாரு அப்படின்ட்டு இவங்களா ஒரு நினைப்பை பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். எந்த அடிப்படையில நீங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்கு அப்படின்ட்டு நான் கேட்கிறேன். ஸோ அவர் முதலாக இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, நிறைய இலசுகளை கவர்ந்திருக்காரு, அதை தாண்டி நிறைய பெண்களுடைய ஓட்டுகளை கவர்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நெட்ல என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. பட் ஒரு நபரை இவ்வளவுதான் எடுப்பாரு, இவரு இப்படிதான் அப்படின்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது எனக்கு புரியல நண்பர்களே. அதனால சொல்ற தேவையில்லாத அஜெண்டாக்கள் இந்த இடத்துல சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால எதையும் நம்பாதீங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை விட்டுட்டு யாரோ ஏதோ சொல்றாங்கன்ட்டு அதெல்லாம் நம்பிட்டு நீங்க மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிதான் என்னால இந்த இடத்துல பொருட்படுத்த முடியும். அதே சமயத்துல அஜித் அவர்கள் ரீசெண்டா சட்டமன்ற தேர்தலுக்கு திருவான்மியூர்ல போயிட்டு வாக்களிச்சாரு. அந்த சமயத்துல ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி அங்கேயே ஸ்ப்ரெட் ஆச்சு. அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் தேவையா அப்படின்ட்டு பிரஸ் பீப்புள் கேட்கும்போது அஜித் அவர்கள் நோ சேஞ்ச் நோ நீட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இதுல இருந்து தெரியுதா அவர் டிஎம்கே அரசாங்கத்தையே கண்டினியூ பண்றது சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இப்படி ஒரு அஜெண்டாக்கள், இப்படி ஒரு கருத்துக்கள் சுற்றிட்டு இருந்தது. அது கொஞ்ச நேரத்திலேயே ஸோ அஜித் அவர்களுடைய பிஆர் ஆன மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரிலாம் அஜித் அவர்கள் சொல்லல, அவர் இந்த மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் தேவையா அப்படின்ற கொஸ்டினுக்கு நோ நீட் அப்படின்லாம் சொல்ல. ஆக்சுவலா அஜித் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க, சார் சில வார்த்தைகள் பேசுங்க, வாங்க இன்டர்வியூ மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அவர் நோ நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவற்றையெல்லாம் மாற்றி மடைமாற்றி இப்படி பேசிட்டாங்க, இப்படி ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதை எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிட்டு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கூட இதை பற்றி கேட்கும்போது அவருக்கும் சில டேட்டா தெரியாது இல்லையா, அதனால அவரும் அதற்கான ஆன்சரை கொடுத்துருக்கவே இங்க அது ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் சீக்கிரமா வாக்கை செலுத்தியாரு. தமிழ்நாட்டிலேயே அவர் தான் முதலாக வாக்கை செலுத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது இதை சம்பந்தப்படுத்தி சில பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இதற்கு சில விசாரணைகளை முன்னெடுக்க போறாங்க. ஸோ திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் பூத்ல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட சில விசாரணைகள் முன்னெடுக்க போறாங்க. அஜித் அவர்களை எப்படி 6:55 வாக்கை செலுத்த அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஸோ அஜித் அவர்களுடைய வாக்கை செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்ல போவதாக சில கருத்துக்கள் இங்க சுற்றிக்கிட்டு இருக்கு. அபிஷியலா வரல, பட் ஒரு சில சமூக ஊடகவியலாளர்கள் இருப்பாங்களே, அவங்க இவ்வாறான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதை முற்படுத்தி நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் இங்க நிறைய பீப்புள்ஸ் அவங்களுடைய ஊருக்கு போக வேண்டிய இந்த சமயத்துல எலெக்ஷன் டைம்ல அந்த இடத்துல சரியா பஸ் விடல. அதே சமயத்துல பணம் பட்டுவாடா நிறைய நடந்திருந்தது, அதை சரியா கண்காணிக்கல. இப்போ கள்ள ஓட்டு சம்பந்தப்பட்டு ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அஜித் அவர்கள் சீக்கிரமா ஓட்டு போட்டதுதான் பெரிய தப்பா தெரியுதா அப்படின்ட்டு அந்த சமூக சோசியல் மீடியாவை சார்ந்திருக்கக்கூடிய சில இன்ஃபுளுசர்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க. அதை உங்ககிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. பட் அது அபிஷியலா இப்போ வரைக்கும் பேசப்படலைங்க. இன்னொரு பக்கம் ஸோ நமக்கு பீட்டானாலே தெரியும், ஜல்லிக்கட்டு எதிர்ப்புக்கு முக்கிய பங்காற்றி இருந்தாங்க. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய பீட்டா அமைப்பு இப்போ தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் ரீசெண்டா ரோட் ஷோவின் போது ஒரு புறாவை கையில பிடிச்சி இப்படி பறக்க விட்டுருப்பாரு.
ஸோ அந்த மாதிரி பறக்க விட்டுரும் போது அதோட இறகுகள்ல வந்து டிவிகே கட்சியின் சாயம் என்பது பூசப்பட்டிருக்கும். ஸோ இதனால அந்த மாதிரி உயிரினங்கள்ல வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாதீங்க, இது வந்து மேற்கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு பீட்டா அமைப்பு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதாக சில தகவல்கள் சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட சில கோரிக்கை வந்து முன் வச்சிருந்தாரு. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா இந்த தாத்தா பாட்டி இவங்க கிட்ட எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அடம் பிடிச்சு எப்படியாச்சும் டிவிகே ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு நீங்க தான் குட்டீஸ் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பாணியில சொல்லி இருக்கிறது நிறைய குட்டீஸ், அதாவது நிறைய குழந்தைகள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கேற்பவாறு அவங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அவங்க அடம் பிடிச்சு ஓட்டு போட வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் பயங்கர இம்பாக்டா மாதிரி இருக்குங்க. இது சம்பந்தப்படுத்தி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்ப டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து கேஸ் கொடுக்க போறோம், ஸோ சின்ன பசங்களை எப்படி இவர் வந்து அரசியல்ல கொண்டு வரலாம், அரசியல்ல வந்து இழுக்கலாம் அப்படின்ட்டு இது போன்ற ஒரு விவாதங்கள் இப்ப எழுந்திருக்கு. இதற்கு டிவிகே சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எங்க சின்ன பசங்க அரசியல் பேசுறது நல்லது தானையா, அவங்களுக்கு நாட்டு நடப்புல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானையா, சின்ன வயசுல இருந்து சின்ன பசங்களுக்கு அரசியல் தெரியுது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு இப்பேற்பட்ட பேச்சுக்கள் வந்து ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ரீசெண்டா டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. கள்ள ஓட்டு சம்பந்தப்படுத்தி அவருடைய அதிருப்தியை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதே சமயத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இப்போ என்னென்ன செயல்களை வந்து மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிற சில பதிவுகளை வந்து வார்த்தைகளால சொல்லியிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல. அதே சமயத்துல இந்த ஓட்ஸ் எல்லாம் இப்போ ஸ்ட்ராங் ரூம்ல வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து போலீஸ் பாதுகாப்போட அந்த 3 லேயர்ஸ் ப்ரொடெக்ஷனோட ஸ்ட்ராங் ரூம்ல வந்து அந்த வாக்கு பெட்டிகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுயேட்சையின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அங்க இருக்கக்கூடிய டிவிகேவை சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வந்து அந்த இடத்துல வந்து காவலுக்கு இருக்கணும், தொடர்ந்து என்ன நடந்துக்கிறதுன்றதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து தோன்றி அங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல வந்து ரொம்ப கான்பிடண்டா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா எல்லா தொகுதியிலும் புதிய வாக்காளர்கள் மற்றும் விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய அபிமானிகள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதே சமயத்துல ரீசெண்டா சேகர் பாபு மற்றும் அசோக் அவர்களுக்கு வந்து துறைமுகம் தொகுதியில வந்து ஒரு பிரச்சனை போச்சு பாத்தீங்களா, அதுக்கு அவர் வந்து சில கண்டனங்களை வந்து அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அதே சமயத்துல டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் பல பேர் வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து இந்த இடத்துல வந்து அடிக்கிட்டு வராங்க. என்னங்க கள்ள ஓட்டு சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வீடியோக்களாக சோசியல் மீடியால வந்து இப்போ பரவலாக சுற்றிட்டு இருக்கு. ஒரு இடத்துல என்னன்னா அந்த ஓட்டு இயந்திரத்தின் அந்த சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லாக்கரே உடைஞ்சு ஈஸியா ஓபன் பண்ற அளவுக்கு இருக்கு. திருச்சியில 1 மணி அளவுல அங்க வந்து அந்த வாக்கு இயந்திரத்தை ஸ்ட்ராங் ரூம்ல வந்து கொண்டு போகல. அதே சமயம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிருக்கு அப்படின்ட்டு சில வீடியோஸை வந்து பார்க்க முடியுது. என்னங்க இது ஜனநாயக முறையில இந்த எலெக்ஷன் என்பது நடந்திருக்கா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் கடல் கடந்து பஸ் கிடைக்காம லாரியில பைக்ல அப்படின்ட்டு சொந்த ஊர்களுக்கு ரொம்ப வேகமா முற்பட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து வீணடிச்சிடாதீங்க, நியாயமான முறையில ஜனநாயக முறையில வந்து நடக்கணுங்க அப்படின்ட்டு டிவிகே உடைய சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. ஏங்க அதற்கு ஏற்ப நிறைய வீடியோக்களுங்க சொன்ன மாதிரி. சோ அவைக்கெல்லாம் என்ன தீர்வு என்ன விசாரணை என்பது நம்ம யாருக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு கிளாரிஃபையும் எந்த ஒரு அதிகாரிகளுமே கொடுக்கலன்றதுல வந்து இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்துல இந்த லக் சார்ந்த சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதாவது திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ கொடைக்கானல் சென்றிருக்காரு. சோ எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வெளிநாடு சென்றிருக்காங்க. சோ இவங்க இதை எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவ்வாறு செய்தால் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க, இது வந்து ஒரு சம்பிரதாயமாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற சில கருத்துக்கள் சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆஸ்திரேலியா போக போறாரு, அந்த இடத்துல வந்து முக்கிய நபர்கள் வந்து சந்திக்க போறாரு அப்படின்ட்டு இப்படி எல்லாம் சில கருத்துக்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஏன் பரப்பிட்டு இருக்காங்க, எதனால பரப்பிட்டு இருக்காங்கன்றதான் புரியல. அதே சமயத்துல அனீஷ் பாத்திமா அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான பெண் நிர்வாகியை வந்து திமுகவுடைய தொண்டர்கள் வந்து தாக்கி இருக்காங்க அப்படிங்கிற சில சோசியல் மீடியாவை சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்திருந்தோம். அது பயங்கரமா உச்சம் பெற்று இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சில இடத்துல வந்து போராட்டங்கள் வந்து வெடிச்சிருக்கு. சோ அந்த பெண்ணை தாக்கி இருக்கக்கூடிய நபர்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும்ட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கவர்கள் வந்து இப்போ ரோட் மறியல்ல வந்து ஈடுபட்டுட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்றாங்க. சார் எங்களை ஏன் சார் அரெஸ்ட் பண்றீங்க, போயிட்டு அந்த பெண்ணை தாக்கிருக்கக்கூடிய நபர்களை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த பெண் வந்து நிறை மாத கர்ப்பிணிங்க, அந்த பெண்ணுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்னாச்சு, வயிற்று பகுதியில வேற தாக்கியிருக்காங்கன்ட்டு இவ்வாறான கருத்துக்கள் வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே அந்த பெண்ணை நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களோட இது முன்னாடி வரைக்கும் அந்த எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களை தான் கடுமையாக அவங்க வந்து விமர்சனப்படுத்திட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் அப்படி, இவர் வந்து சினிமா கூத்தாடி, அவர் இப்படியெல்லாம் உருட்டுக்களை வந்து உருட்டிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பட் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இயல்பே சுத்தமா புரியல அப்படின்ட்டு டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களுடைய பதிவுகளும் இந்த இடத்துல வந்து போட்டுட்டு வராங்க. நான் திருப்பி சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருப்பாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஏதோ நான் அரசியல் முதிர்ச்சி பெற்றேன், நான் இப்படி தெரியும் எனக்கு அப்படி தெரியும் அப்படின்ட்டு சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய
ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுப்பாருன்றதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப எந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்களே ஜென்ரலா கருத்து கணிப்பு நடத்துங்களேன். அந்த கருத்து கணிப்புல ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட்டோம், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு பாசிட்டிவா பேசிட்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டிவிக்கு சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த இடத்துல வந்து ஒரு சில இந்த வியூஸ் வாதிகளுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அப்படிதான் மட்டம் தட்டி பேசுவாங்க. ஸோ அதே சமயத்துல அவங்க வியூஸ்க்காக விஜய் அவர்கள் வந்து தோத்துடுவாரு, இவ்வளவு தொகுதியெல்லாம் ஜெயிப்பாரு அப்படின்ட்டு அந்த தமிழ் எல்லாம் வச்சு போடுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க, நம்பவும் நம்பாதீங்க. ஸோ மே 4ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வரும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.